Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. யுக்ரைன்ல இருந்து நம்ம இந்தியா என்னவோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கு. ஆனா யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா இந்தியா செயல்படுறதா நம்ம நாட்டோட பேரு அடிபட்டிருக்கு. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள்ல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் இருந்ததா யுக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கு. யுக்ரைன் போரில் இந்தியாவின் பெயர் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். யுக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலா உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில யுக்ரைன்ல வீசப்பட்ட ரஷ்ய ட்ரோன்களை யுக்ரைன் அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க. குறிப்பா ஷஹெத் 136 அப்படிங்கிற ட்ரோனை ஆய்வு செஞ்சப்போ அதுல இருந்த சில பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா யுக்ரைன் அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மின்னணு பாகங்களை உருவாக்கக்கூடிய விஷய் இன்டர் டெக்னாலஜி நிறுவனம், அப்புறம் மைக்ரோ சிப்களை உருவாக்கக்கூடிய இந்தியாவை தளமா கொண்டு இயங்கக்கூடிய ஆரா செமிகண்டக்டர் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்ச பாகங்கள் அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ட்ரோன்கள் ஈரான்ல வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருந்த சில பாகங்கள் ஒன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும், இல்ல இந்தியாவில் அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. யுக்ரைன் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசாங்கத்துக்கிட்டையும் அப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்டையும் இந்த மிக தீவிரமான பிரச்சனையை பத்தி பேசியிருக்கு. குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகளுக்கான சிறப்பு பிரதிநிதி டேவிட் ஓ சலிவன் கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் இனி ரஷ்ய கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட எரிபொருட்கள் அப்புறம் எண்ணெய் பொருட்களை வாங்காது அப்படின்னு முன்னாடியே முடிவு செய்யப்பட்டுச்சு. இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவில் வடினர் அப்படிங்கிற மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. அதுல கணிசமான அளவு ரஷ்ய எண்ணெய் பயன்படுத்தப்படுது. முக்கியமா இந்த சுத்திகரிப்பு நிலையத்தோட ஒரு பகுதி ரஷ்ய அரசு நிறுவனமான ராஸ்நெஃப்ட்டுக்கு சொந்தமானது. இதை பத்தி பேசுறதுக்காக தான் டேவிட் ஓ சலிவன் போன ஜூலைல இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அதாவது ரஷ்யா மேல ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்கக்கூடிய பொருளாதார தடைகளை பத்தி பேசுறதுக்காக அவர் வந்திருந்தாலும் யுக்ரைன் போர்க்களத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ரஷ்ய ட்ரோன்கள்ல இந்திய பாகங்கள் இருந்துச்சுல, அதை பத்தி பேசணும் அப்படின்னு அதை முன்னிலைப்படுத்தி பேசுறதுக்காக யுக்ரைன் வலியுறுத்துச்சு. ரஷ்ய ட்ரோன்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட சில பாகங்கள் இந்தியா சார்ந்த 2 நிறுவனங்கள்ல தயாரிக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சுல, அது என்னன்னு பார்க்கலாம். விஷய் இன்டர் டெக்னாலஜி நிறுவனம் தயாரிச்ச பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் EC00359 இது இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டதான். இது ட்ரோன்களுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பவரை கண்ட்ரோல் பண்ண உதவும். அப்புறம் ஆரா செமிகண்டக்டர் நிறுவனம் தயாரிச்ச AU5426A அப்படின்ற சிப். இப்போ யாராச்சும் அந்த ட்ரோனோட சிக்னலை கட் பண்றதுக்காக ஜாம் பண்ண நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த சிப் அந்த ட்ரோனோட சேட்டலைட் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு உதவும். விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் ரஷ்ய ட்ரோன்களில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அதை தயாரிச்ச நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக தான் அதை விற்பனை பண்ணியிருக்காங்க. எந்த விதமான சட்டத்திட்டங்களும் மீறப்படலை. அதே மாதிரி இந்த பாகங்கள் இங்கே தான் போகணும், எங்கே போகுது அப்படிங்கிற கண்ட்ரோல்லாம் இந்த நிறுவனங்கள் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் பேசுறப்போ என்ன சொன்னார்னா, இந்தியா எதை ஏற்றுமதி செய்யுது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்குதுன்னு மறுபடியும் வலியுறுத்தி இருக்காரு. இப்போ ஒரு பொருள் சாதாரணமாகவும் அதே சமயம் இராணுவ ரீதியாகவும் டூவல் யூஸ் ஐட்டம்ஸா இருந்தா அதை ஏற்றுமதி பண்றதுல கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆபத்தான பொருட்கள் தவறான கைகளுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா எல்லா விதமான சர்வதேச விதிகளையும் பின்பற்றும் அப்படின்னும் எந்த விதமான ஏற்றுமதி விதியும் இங்க மீறப்படலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்த இந்தியா எல்லாத்தையும் சரிபார்க்கும் அப்படின்னும் அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு. அமெரிக்காவை சேர்ந்த சிப் மற்றும் எலக்ட்ரானிக் தயாரிப்பு நிறுவனமான இந்த விஷய் இன்டர் டெக்னாலஜி இந்த விஷயத்தை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்கல. பெங்களூர்ல இருக்க ஆரா செமிகண்டக்டர் நிறுவனத்தோட இணை நிறுவனர் கிஷோர் காந்தி என்ன சொல்றாருன்னா, எங்க கம்பெனி எல்லா விதிகளையுமே பின்பற்றுது. ஆனா நாங்க தயாரிச்ச காம்பனண்ட்டை வாங்கின ஒரு அன்அஃபிஷியல் செல்லர்
அதிகாரப்பூர்வமற்ற விற்பனையாளர் மூலமா வாங்கி அதை ரஷ்யா ட்ரோன்கள்ல பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆராவுக்கே தெரியாம அவர் நிறுவனம் தயாரிச்ச பாகங்கள் இல்லீகலா ரஷ்யாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு. இப்படி ரஷ்யன் ட்ரோன்ல தங்களுடைய பாகங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் ஆரா ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த பாகங்கள் எங்க போச்சு, எப்படி போச்சு, அது ஒரு ராணுவ ட்ரோன்ல எப்படி போய் சிக்குச்சு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியறதுக்காக அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா எதுலையுமே தெளிவான விளக்கம் கிடைக்கல. குறிப்பா இது பிளக் அண்ட் பிளே ஐட்டம். அதாவது அந்த பாகம் ரெடி டு யூஸ், நீங்க அதுக்காக எதுவும் தனியா செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் நீங்க பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோவோட ஹெல்ப் தேவையில்லை. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு பொருத்துறதுக்கு ஆரோ உங்களுக்கு தேவைப்படாது. இந்த காரணத்தினால அந்த பாகம் எப்படி ரஷ்ய ட்ரோன்களில் சிக்குச்சு அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியல. பொதுவா இந்திய நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய சில மின்னணு பாகங்கள் மேற்கு ஆசியால இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சட்டப்பூர்வமா ஏற்றுமதி செய்யப்படும். நல்லா கவனிங்க, நம்ம ஏற்றுமதி பண்றப்போ இந்தியா எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் பின்பற்றுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மத்திய ஆசியால இருந்து ரகசியமா ரஷ்யா அல்லது ஈரானுக்கு அந்த பாகங்கள் அனுப்பப்பட்டு ட்ரோன்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இந்திய பாகங்கள் பத்தி யுக்ரைன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய பாதுகாப்புத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்துச்சு. டெல்லி, மும்பை மற்றும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணாங்க. அந்த நிறுவனங்கள் அதிகாரிகளுக்கு உரிய விளக்கமும் கொடுத்துட்டாங்க. இந்த ஷஹெத் ட்ரோன் பார்த்தோம்ல, பார்க்க ரொம்ப குட்டியா இருக்கும். மிசைல் ஏவுகணை மாதிரி பறக்கும். விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியானது. இலக்குகளை துல்லியமா தாக்கும். இது லோ காஸ்ட் அப்படிங்கவும் தான் யுக்ரைன் போர்ல ரஷ்யா இந்த ட்ரோன்களை அதிக அளவு பயன்படுத்தினதா சொல்லப்படுது. 2022 பிற்பகுதியிலிருந்து யுக்ரைன் கட்டமைப்புகள் மற்றும் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக ரஷ்யா ஆயிரக்கணக்கான ஷஹெத் ட்ரோன்களை அனுப்பியிருக்கான். யுக்ரைன் இந்த ட்ரோன் விவகாரத்துல என்ன கண்டுபிடிச்சதுன்னா, முதல்ல ஈரான் ரஷ்யாவுக்கு 2000 ஷஹெத் ட்ரோன்களை வழங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ரஷ்யாவே அதை சொந்தமா தயாரிக்கிறதுக்கு ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஜூலைல மட்டும் ரஷ்யா யுக்ரைன் மேல 6129 ஷஹெத் ட்ரோன்களை ஏவி இருக்கிறதா யுக்ரைன் விமானப்படை தெரிவிச்சிருக்கு. கொஞ்ச நஞ்சம் இல்ல, 6129. உண்மையாவே பெரிய எண்ணிக்கை. யுக்ரைன் பாதுகாப்பு உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா, யுக்ரைன்ல பயன்படுத்தப்பட்ட ரஷ்ய ட்ரோன்கள்ல இந்தியாவுடைய பாகங்கள் மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா, சீனாவுடைய பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் இதுல தேவையில்லாம இழுத்து விடப்பட்டிருக்கு. அதனால வர்த்தக நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக பயிற்சி கொடுத்து எச்சரிக்கணும், குறிப்பா மின்னணுவியல் போன்ற முக்கியமான துறைகள்ல அப்படின்னும், எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத ஏற்றுமதியாளர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. ஏன் இந்த விஷயம் இவ்வளோ சீரியஸா பார்க்கப்படுதுன்னா, ரஷ்யா மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்கு. ஈரானை பத்தி சொல்லவா வேணும், அவங்களும் அப்படிதான். இந்திய நிறுவனங்களோட பாகங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ போர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி. நம்ம சம்பந்தப்படல, ஆனா நம்ம ரஷ்யாவுக்கு போர்ல உதவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லுவாங்க. அதுவும் அமெரிக்கா ஏற்கனவே நம்ம மேல கோபத்துல இருக்கு ரஷ்யாவோட எண்ணெய் வர்த்தகத்துல. ஜூலை 30 அன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% வரி அறிவிச்சாரு. ரஷ்யா யுக்ரைனோட சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு 100% வரைக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அவர் எச்சரிச்சாரு. ஆனா நம்ம நடுநிலையா நிக்கிறோம், நியாயமா. எங்களுக்கு யுக்ரைனும் முக்கியம், ரஷ்யாவும் முக்கியம் அப்படின்னு. 2 நாடுகளையுமே நம்ம விட்டு கொடுத்ததில்ல. அதனாலதான் இதுவரைக்குமே ட்ரம்போட உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் நம்ம பயப்படல. ஆனா இப்படிப்பட்ட சமயத்துல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் யுக்ரைன் போர்ல ரஷ்யா சார்பா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற தகவல் பரவுச்சுன்னா இந்தியாவுடைய ஏற்றுமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகள்ல உலக நாடுகள் கேள்வி எழுப்ப தொடங்கிரும். நல்லா பாருங்க, ஒரு சாதாரண சூழல்ல பெங்களூரு ஆய்வகத்துல தயாரிக்கப்பட்ட ஒரு சாதாரணமா தயாரிக்கப்பட்ட சிப் கடல் கடந்து போரோட ஆயுதமா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறப்போ அதுதான் தொழில்நுட்பத்தோட ஸ்ட்ரென்த் பிளஸ் டேஞ்சரும் கூட. அதனால இந்தியா போன்ற நடுநிலையான நாடுகள்
நம்ம கடல் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு வயர், ஒவ்வொரு சர்க்கியூட், ரொம்ப சின்ன சின்ன பாகங்கள் கூட எங்க போகுது அப்படின்னு ட்ரேஸ் பண்ண வேண்டிய அழுத்தத்துக்கு ஆளாகிருக்கும். ஏன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன பாகமா இருந்தாலும் கூட போர்ல அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்தியா கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.